வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். கோடை விடுமுறை எல்லாத்துக்கும் துவங்கிருச்சு. குழந்தைங்களுக்கு தேர்வெல்லாம் புடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி விடுமுறை நீண்ட நாள் விடுமுறைக்குள்ள குழந்தைங்க ரொம்ப குதூகலிப்போடு இருப்பாங்க. ஆனால் பெற்றோர்கள் எப்பொழுது ஒரு திக்கு திக்குன்னு இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் இல்லாமல் பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு பைத்தியக்காரத்தனம், மடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை ஏதாச்சும் ஒரு வகுப்பில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவாங்க. கோடை முகாம்கள் நடத்துறதுக்குன்னே கழுகுகள் போல் காத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பருவத்தை கொடுங்க. அக்கம் பக்கத்தில் விளையாடுறதுக்கு விடுங்க. அதே போல் இந்த சின்ன குழந்தைங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு உறவு, அன்பு, பாசத்தை ஊட்டி வளர்க்கணும். எல்லா சொந்தக்கார வீட்டுக்கும் போகாட்டியும் முக்கியமான உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அந்த வீட்டு குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது உறவை பேணு காக்க உதவும். அதே போல் அன்பு செலுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதுவாக இருக்கும். கொண்டு போய் அந்த குழந்தைக்கு இசையில் ஆர்வமே இருக்காது. பக்கத்து வீட்டு குழந்தை போய் சேர்ந்துருக்குன்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுறது, ஒரு மாதம் அங்கே போயிட்டு வரட்டும் அப்படின்றது. அதே மாதிரி நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு நீச்சல்னாவே பயமாக இருக்கும், தண்ணினாவே பயமாக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் போய் நீச்சல் கற்றுக்கிறாங்க, நீயும் போ அப்படின்னு அனுப்பிச்சி விடுறது. நிறைய வகுப்புகள் அதை குறி வச்சு நிறைய நிறுவனங்களும் கார்ப்பரேட்டுகளும் செயல்படுறாங்க. நீங்கள் இதில் போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் குழந்தைக்கு குழந்தை பருவம் தரலினாக்கா நீங்கள் முதிய பருவத்தில் முதியோர் இல்லத்தில் தான் கழிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. எல்லாமே காசு கொடுத்து வர்ற மாதிரியான அமைப்பாக மாறியும் சமூகம் அப்படித்தான் போய்கிட்டே இருக்கிறது. குழந்தைக்கு அன்பையும் பாசத்தையும் உறவையும் நீங்கள் ஊட்டி வளர்க்காத பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் முதுமை காலம் தனிமையிலையோ அல்லது ஒரு முதியோர் இல்லத்தில் தான் நடக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கோடை வகுப்பில் அங்கே கொண்டு போய் சேர்க்குறேன், இங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னு சேர்த்து விட்டுறாதீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், ஒரு இசை கற்றுக்கலாம் அல்லது ஒரு விளையாட்டு கற்றுக்கலான்னு. அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அதை உங்கள் குழந்தைங்க மேலே திணிக்காதீங்க. இதே ஒரு குழந்தை நான் ஒரு ஓவியம் கற்றுக்கிறேன் அல்லது பாட போகிறேன் அல்லது ஒரு நாட்டியம் கற்றுக்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு ஊக்கமளித்து அவங்கள அதை சேர்த்து விடுங்க. வலிந்து போய் செய்யாதீர்கள். அதே போல் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு கோடை விடுமுறை அப்படின்னுக்குள்ள குழந்தைங்களை எப்பொழுதும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறோம். ஒரு சாதாரண விளையாட்டை கூட மதிப்பெண் போட்டு விளையாடுற மாதிரியான காலமாயிடுச்சு. அவங்களுக்கு பிடிக்காத எதையுமே திணிக்காதீங்க. அதே போல் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குழந்தைங்க, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பையன் பெண்ணு வேறுபாடை பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் சமையல் கலையை கற்றுக் கொடுங்க. சமையல் கலை பொறுமை தரக்கூடிய கலை, பொறுமை போதிக்கக்கூடிய கலை. சமைக்க தெரியாதனால பெண்கள் இப்போ படாத பாடுபட்டு என்ன நாடி வர்றதை நம்ம பார்க்குறோம். குடும்பத்தில் பிரச்சனைனாக்கா முதல்ல சமையல்லையே ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம். நீங்களும் வேடிக்கையாக இது சாதாரணமாக பேச்சா நினைக்கலாம். ஆனால் நடைமுறையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் விசாரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். பெண்கள் சமைக்கிறதுக்கு தயங்குறாங்க, கற்றுக்கிறதுக்கு தயங்குறாங்க. இப்போ ரீல்ஸ் போடுறதுக்குனா சிலர் சமைக்க போகிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கண்டிப்பாக உழைப்பு, நம்மளோட எல்லா ஒரு இதுவும் எதில் போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்பதும் உடுப்பதுமாக முடியும் அப்படின்னு தாய்மான சாமிகள் சொல்லுவார். சாப்பாட்டையே கடையில் வாங்கி சாப்பிட்றது வாழ்க்கையாக இருக்காது. நேரமே இல்லை தான். எல்கேஜியில் சேர்த்து விட்டால் இன்ஜினியரிங் படிக்க மட்டும் படிச்சுட்டே இருக்கிறாங்க பசங்க, பிள்ளைங்களும் அப்படி போகிறாங்க. ஆனால் இந்த கோடை விடுமுறை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கோடை விடுமுறை என்னாச்சு, உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சமையல் கலைக்கு அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதை வீட்டில் கண்டிப்பாக சொல்லி தரணும். சில அது அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் சேர்த்து விடுறதை தவிர்த்துட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு கற்றுக்குங்க. உங்களுக்கு சமையல் தெரியலைனாக்கா யூடியூப்லேருந்து பார்த்து அந்த மாதிரி செய்யனாச்சு குழந்தைங்கள பழக்குங்க. இதுதான் நன்றாக இருக்கும். நல்லது. நன்றி. வணக்கம்.